ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. ஸோ நேற்று வந்து ப்ரியாம்பிளில் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டோம். இது வந்து செகண்ட் அண்ட் லாஸ்ட் பார்ட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நோட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பாக்ஸில் வந்து கீழே வந்து டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதுக்குள்ளே வந்து நான் நோட்ஸ் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அந்த நோட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த நோட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டோ இல்லை என்னமோ எடுத்து வச்சுட்டோ அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை வீடியோவை பார்த்துட்டு ஒரு தடவை அந்த நோட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகே, லெசனில் போகலாம். நேற்றே பார்த்தோம் வந்து ப்ரியாம்பிளில் கீவேர்ட்ஸுன்னு நிறையா இருந்தது. ஸோ அந்த கீவேர்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று கடைசியாக வந்து யார் ப்ரியாம்பிளில் என்னென்ன வியூஸ், அவங்களுக்கு என்னென்ன வியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து சாவர்னிட்டி அப்படிங்கிற வேர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து சாவரின் அப்படின்னு இருக்குல்ல. சாவரின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாவரின்னா சுப்ரீமசின்னு அர்த்தம். ஸோ அந்த சுப்ரீமசி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து என்னென்னா, டோட்டலாக 2 விஷயம் அதை ஞாபகம் வச்சுக்கணும். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் நீதர் டிபெண்ட் ஆன் எனி ஒன். நம்ம யார் மேலேயும் சார்ந்து இல்லை. நம்ம வந்து ஒரு தனி கண்ட்ரி. ஸோ யாரை வந்து சார்ந்து நம்ம கிடையாது. இன்னொரு விஷயம் வந்து நாட் டொமினியன் டு எனி அதர் ஸ்டேட். ஸோ நம்ம யார் மேலேயும் டிபெண்ட் பண்ணல, இல்லை எந்த ஸ்டேட் கடியிலும் நம்ம இல்லை. ஸோ நம்ம வந்து ரொம்ப காலமாக அந்த நேரு ரிப்போர்ட்லலாம் டொமினியன் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டுட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து பிரிட்டிஷ் மேலேயும் நம்ம உங்களுக்கு கீழே வந்து கிடையாது. ஸோ இதுதான் வந்து 2 விஷயம். வி ஆர் நீதர் டிபெண்ட் நார் டொமினியன் டு எனி ஸ்டேட். இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் சாவரன் அப்படின்னா சுப்ரீமசி அப்படின்னு அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த சாவரின் வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து இன்டர்னல் சாவர்னிட்டி, அப்புறம் வந்து எக்ஸ்டர்னல் சாவர்னிட்டி. இந்த இன்டர்னல் சாவர்னிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து நம்ம பப்ளிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து யாரையும் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து யாரும் வந்து கேட்க முடியாது. ஏன் வந்து பப்ளிக்கை கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. அண்ட் எக்ஸ்டர்னல் சாவர்னிட்டி அப்படின்னா என்னென்னா, நோ எக்ஸ்டர்னல் பவர் கேன் கண்ட்ரோல் ஆர் நேஷன். நம்ம இந்தியா அப்படிங்கிற ஹோல் இதை, ஸோ பிரிட்டிஷ் வந்து நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்களே, அந்த மாதிரி எந்த எக்ஸ்டர்னல் நேஷனும் வந்து நம்மளை வந்து இந்தியாவை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் சாவர்னிட்டி. ஸோ இன்டர்னல் சாவர்னிட்டி வந்து கவர்மெண்ட் வந்து பப்ளிக்கை கண்ட்ரோல் பண்ணுறது. எக்ஸ்டர்னல் சாவர்னிட்டினா வெளியிலேருந்து யாரும் வந்து நம்ம நாட்டை கேள்வி கேட்க முடியாது. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் வந்து நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. யார் வந்து ஃபாதர் ஆஃப் சாவர்னிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபாதர் ஆஃப் சாவர்னிட்டி யாருன்னா ஜீன் பெடோயின். ஸோ இந்த ஸ்பெல்லிங்ஸ்லாம் வேணும்னா இந்த நோட்ஸில் போய் பாருங்கள், அதில் இருக்கும். அப்புறம் வந்து இப்போ சாவர்னிட்டிங்கிற கான்செப்ட் வந்து சொல்கிறீங்க இல்லையா. ஸோ நம்ம இந்தியா வந்து நிறைய இதில் மெம்பராக இருக்காங்க. ஸோ தட் டசன்ட் மீன் நம்ம வந்து சாவர்னிட்டி நம்மளுக்கு இல்லை, நம்ம சாவர்னிட்டி போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனில் வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து பிரிட்டிஷ் கடியில் இருக்கும் போதே 1945 வந்து ஜாயின் பண்ணிட்டோம். அண்ட் அது இல்லாமல் நம்ம வந்துட்டு காமன்வெல்த்தில் 1949 ஜாயின் பண்ணோம். ஸோ திஸ் டசன்ட் மீன் நம்ம வேற ஒரு ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஆர்கனைசேஷன் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணிடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுதான் விஷயம். காமன்வெல்த் கேம்ஸ்லாம் நடத்துகிறாங்களா. காமன்வெல்த்னா என்னென்னா, பிரிட்டிஷ் வந்து எந்தெந்த நாட்டெல்லாம் ஆழ்ந்துட்டு இருந்தாங்களோ ஸோ அவங்களுக்குலாம் ஃப்ரீடம் கொடுக்கும்போது ஒரு ஆப்ஷன் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி காமன்வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு. அது ஒரு வாலண்டியரியான விஷயம் தான். இந்தியா அதில் ஜாயின் பண்ணிச்சு. அண்ட் இந்த சாவர்னிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வேர்டு வந்து சோஷியலிஸ்ட் அப்படிங்கிறது. இந்த சோஷியலிஸ்ட் நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 ஆட் பண்ண ஒரு வேர்டு தான் வந்து இந்த சோஷியலிஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த சோஷியலிஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எப்படி நம்ம வந்து ஏன் எடுத்துக்கிட்டோம் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ 1952 என்ன ஆச்சுன்னா எலெக்ஷன்ஸ் நடந்தது. அதில் வந்து காங்கிரஸ் வந்து வின் பண்ணிடுச்சு. 1952 காங்கிரஸ் வின் பண்ணிடுச்சு. ஆனால் வந்து அப்போ ஒரு பார்ட்டி வந்து இவால்வ் ஆகிட்டு இருந்தது இந்தியாவில். அதுதான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. ஸோ அவங்களும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கெயின் பண்ணிட்டு இருந்தாங்க பீப்புள்கிட்ட. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கம்யூனிசம் வந்து கொள்கையாக வச்சுருக்கிறவங்க. ஸோ அதனால் வந்துட்டு நேரு வந்து ஆல்ரெடி இந்த ரஷ்யன் கம்யூனிசம் மேலே அவருக்கு வந்து ஒரு ஈடுபாடு இருந்தது. ஸோ அதனால் நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்டோரி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த கம்யூனிசம்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த கம்யூனிசம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இந்த சோஷியலிசம் அப்படிங்கிறதோட பேஸ் தான் வந்து இந்த கம்யூனிசம். யார் இதை ப்ரப்போன் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ல் மார்க்ஸ். ஸோ அதை வந்து மார்க்சிசம்னு சொல்லுவாங்க. ஸோ கம்யூனிசமை வந்து மார்க்சிசம்னு வந்து சொல்லலாம். ஸோ யார் ப்ரப்போஸ் பண்ணதுன்னா கார்ல் மார்க்ஸ். ஸோ இதுதான் பேசிக்காக நடந்த விஷயம். ஸோ ஹென்ஸ் நேரு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தனால
அந்த சோஷியலிசம் அப்படிங்கிற கான்செப்டை வந்து என்ன பண்ணாருன்னா இன்கார்பரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாரு. ஸோ அது எப்படி இன்கார்பரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து 1955 வந்து ஆவடி செஷன் நடந்தது. உங்களுக்கே தெரியும், ஐஎன்சி செஷன்ஸ்லாம் வந்து லைனாக நடந்துகிட்டே வந்துட்டுருக்கும். ஸோ ஒரு ஊரில் வந்து நடக்கும். ஸோ அது மாதிரி 1955 வந்து ஆவடி எங்கே இருக்குது? இங்கே சென்னையில் தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து காமராஜர் தான் வந்து இங்கே சிஎம்மாக இருந்தார். ஸோ அப்போ என்னாச்சுன்னா ஆவடி செஷன் நடக்கும்போது சோஷியலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இன்கார்பரேட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி சோஷியலிசம் வந்து நம்ம காங்கிரஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு அடாப்டட் சோஷியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொசைட்டி வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் வழியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து யார் ஹெட்டாக இருந்தா, அந்த ஆவடி செஷனை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, 1885 யார் ஹெட்டாக இருந்தா, 1905 யார் ஹெட்டாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி 1955 அந்த ஸ்பெஷல் ஆவடி செஷன், ஸ்பெஷலில் ஆவடி செஷனுக்கு வந்து யார் ஹெட்டாக இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎன் டெபார் தான் வந்து ஹெட்டாக இருந்தார். ஸோ அவர் இருக்கும் போது தான் வந்துட்டு அடாப்ட் பண்ணுறாங்க இந்த சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அப்படின்ட்டு. ஸோ வந்து ரெசல்யூஷனை பாஸ் பண்ணிடுறாங்க. பட் நம்ம எப்படிப்பட்ட சோஷியலிசமை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. ஸோ எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்சிசமோட கம்யூனிசம் ஃபாலோ பண்ணுறோமான்னு கேட்டால் இல்லை, மார்க்சிசமோட கம்யூனிசம் நம்ம ஃபாலோ பண்ணல. அப்போ எதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் ஃபாலோ பண்ணுறோம். சரி, நம்ம ஏன் மார்க்சிசம் கம்யூனிசம் ஃபாலோ பண்ணாமல் டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் ஃபாலோ பண்ணுறோன்னா, ஏன்னா இந்த டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் அப்படிங்கிறது வந்து எதை ரெண்டோட பிளெண்டுன்னு பார்த்தீங்கன்னா காந்தியிசமும் மார்க்சிசமும். ஸோ இதை ரெண்டு குழப்பி போட்டால் இந்த சோஷியலிசம், டெமோக்ராட்டிக் சோஷியலிசம். ஸோ ஃபுல்லாக மார்க்சிசமே வந்து நம்ம எடுத்துக்கல. ஸோ எதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெமோக்ராட்டிக் சோஷியலிசம், காந்தியோட சோஷியலிசமும் மார்க்சிசமோடதும் கலந்து நம்மளோட பேட்டர்ன் உருவாயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த டெமோக்ராட்டிக் சோஷியலிசமோட அப்ஜெக்டிவ் என்ன? ஸோ எல்லாமே வந்து ஒரு தொடங்கும் போது ஒரு அப்ஜெக்டிவோட தான் தொடங்குவாங்க. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட அப்ஜெக்டிவ் வந்து டு அபாலிஷ் பாவர்ட்டி. ஸோ பாவர்ட்டியை அபாலிஷ் பண்ணுறதுக்காக தான் எல்லா ஸ்டெப்ஸும் வந்து பண்ணாங்க. ஸோ அதே தான் இதுவும். ஸோ இந்த டெமோக்ராட்டிக் சோஷியலிசமோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா டு அபாலிஷ் பாவர்ட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் வந்து போயிட்டே இருந்தது. ஆனால் இது ஒர்க் அவுட் ஆகலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிக்ஸ்ட் எக்கனாமின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தோம். ஸோ டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் இன்கார்பரேட் பண்ணி அப்படியே வந்துட்டு இருந்தோம். பட் வந்து நம்ம கல்லாப்பெட்டியில் காசு தீர்ந்துருச்சு. ஸோ வந்து பீப்புளை வந்து உள்ளே கொண்டு வரணும். ஸோ அப்போ தான் வந்து 1991 எல்பிஜி கொண்டு வந்துட்டோம். ஸோ லிபரலைசேஷன் பாலிசி கொண்டு வந்தாச்சு. அதனால வந்து கவர்மெண்ட்டே வந்து ஃபுல் கண்ட்ரோல் வந்து பீப்புள் மேலே எப்பவுமே வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அதை வந்து லிபரலைஸ் பண்ணால் தான் வந்து நம்ம வந்து தப்பிக்க முடியும் அந்த க்ரைசிஸ்லேருந்து. ஸோ அதனால் எல்பிஜி கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படியே வந்து அந்த டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் அப்படிங்கிற கான்செப்டும் வந்து அப்படியே போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அது யூஸில் இல்லை, டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் வந்து யூஸில் இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெண்டு பார்த்துட்டோம். ஒன்று வந்து சாவரின், இன்னொன்று வந்து சோஷியலிஸ்ட். தேர்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ட் வந்து செக்யூலர் அப்படிங்கிற வேர்ட். இந்த செக்யூலரிசம் அப்படிங்கிற வேர்ட் வந்துட்டு எப்போ ஆட் பண்ணோம்? அதுவும் 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 அதில் தான் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரியாம்பிள் ஆட் பண்ணிட்டோம். பட் இந்த ப்ரியாம்பிள் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து இந்த செக்யூலர் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு வேர்டோ இல்லை செக்யூலரிசம் அப்படிங்கிற கான்செப்டோ நம்ம கான்ஸ்டியூஷனில் இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களுக்கு கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருந்திருக்கும். நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் 25 to 28 ரிலேட்டட் டு ரிலிஜன். ஸோ அப்போ அதில் செக்யூலரிசம் அப்படிங்கிற கான்செப்டை வந்து அந்த எல்லா ஆர்டிகல்ஸ்லையும் பேசியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு தெரிய வரும், ஆல்ரெடி இருந்தது. பட் ப்ரியாம்பிளில் கொண்டு வந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976 தான் கொண்டு வந்தோம். அண்ட் நம்ம கண்ட்ரி பார்த்துட்டிங்கன்னா இந்த செக்யூலரிசம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துட்டு ஏதாவது ஒரு ரிலிஜனை ஃபாலோவும் பண்ணலாம், நீங்கள் ரிலிஜனை ஃபாலோ பண்ணாமல் ஏத்திஸ்டாகவும் இருக்கலாம். ஸோ எதுக்கு வேணாலும் உங்களுக்கு வந்து ஃப்ரீடம் தராங்க இந்தியா. ஸோ இந்த ஏத்திஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எந்த ரிலிஜனும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் வந்து ஏத்திஸ்டாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓல்டு சைனா, ஓல்டு ரஷ்யாலாம் வந்து ஏத்திஸ்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த தியோக்ரட்டிக் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து என்னென்னா, ஒரு சிங்கிள் ரிலிஜனை ஃபாலோ பண்ணுறவங்க தான் தியோக்ரட்டிக்காக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்ரீலங்கா வந்து புத்திசம், நேபாள் வந்து ஹிந்துவிசம், பாகிஸ்தான் வந்து இஸ்லாம். ஸோ இதெல்லாம் வந்து தியோக்ரட்டிக் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூலர் சொசைட்டி. ஸோ இவங்கெல்லாம் தியோக்ரட்டிக், சில கண்ட்ரீஸ்லாம் வந்து ஏத்திஸ்டாக இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து எல்லா ரிலிஜனும் ஃபாலோ பண்ணுறவங்க, இந்தியா, அமெரிக்காலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா டெமோக்ரட்டிக் அப்படிங்கிற இன்க்ரீடியன்ட்.
ஸோ என்னென்னா டெமோக்ராட்டிக்னா என்ன அப்படின்னா ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள். இது ஸ்கூல்லேருந்தே படிச்சுட்டு வந்திருப்பீங்க. இந்த 3 கான்செப்டும் கலந்தால் தான் அது வந்து டெமோக்ராட்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ப்ரொபோன் பண்ணது வந்து ஏப்ரஹாம் லிங்கன். அவர் வந்துட்டு பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. ஸோ அவர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு செருப்பு தைக்கிறவராக இருந்தார். அப்புறம் வந்து இந்த டெமோக்ராட்டிக் அப்படிங்கிற கான்செப்டை வந்து மக்களுக்கு வந்து புரிய வச்சார். ஸோ பீப்புளால் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புளாக இருக்கிறது தான் ஒரு நேரான டெமோக்ராட்டிக் பாதை அப்படின்னு சொல்லியிருந்தார். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டெமோக்ராட்டிக்லேயே வந்து நம்மளுக்கு டைரக்ட் டெமோக்ரஸி, இன்டைரக்ட் டெமோக்ரஸின்னு பிரிச்சுருக்காங்க. ஸோ இந்த டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னா என்னென்னா அதுக்கு எக்ஸாம்பிளும் எழுதணும். ஸோ டைரக்ட் டெமோக்ரஸிக்கு எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா சுவிட்சர்லாண்ட். இப்போ வந்து சுவிட்சர்லாண்டில் இந்த டைரக்ட் டெமோக்ரஸியில் என்னென்னா பீப்புள் வந்து டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ அதில் ஒரு 4 இன்க்ரீடியன்ட் இருக்குது. இது நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்ட் டெமோக்ரஸியில் என்ன 4 இன்க்ரீடியன்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டிவ், ரெஃபரண்டம், அதுக்கப்புறம் பிளெபிசைட், ரீகால். இந்த 4க்கும் அர்த்தமும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இனிஷியேட்டிவ் அப்படின்னா என்னென்னா இப்போது நம்ம சுவிட்சர்லாண்டில் இருக்கோம்னு சொல்லி சும்மா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போது நம்ம சுவிட்சர்லாண்டில் இருக்கோம்னா நம்ம தான் வந்து மக்கள். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பாலிசியை வந்து நம்மளுக்கே கொண்டு வரணும்னா நம்ம கவர்மெண்ட்டை போய் அதை இனிஷியேட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்படி பாலிசி இருக்குது, இப்படி பண்ணால் இப்படியெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட்டே போய் கொடுத்தா அதை வந்து கவர்மெண்ட் வந்து மக்களுக்காக செய்வாங்க. அதுதான் இனிஷியேட்டிவ். அப்புறம் ரெஃபரண்டம் அப்படின்னா போல் மாதிரி வைக்கிறது தான் ரெஃபரண்டம். என்னன்னா இப்போ வந்து இதை கவர்மெண்ட் கேட்கும். இனிஷியேட்டிவ்னா மக்களாக கொண்டு போய் கவர்மெண்ட்டை கொடுக்குறது, பாலிசி மேக் பண்ணி கொடுங்கன்னு. அதே வந்து ரெஃபரண்டம்னா கவர்மெண்ட் வந்து ஏதாவது பாலிசி மக்கள்கிட்ட கொடுத்து இதை வைக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி போல் கேட்பாங்க. போல்னா என்னென்னா யார் அதிகமாக இதுக்கு ஓட் பண்ணுறாங்க, யார் ஓட் பண்ணல அப்படின்னு சொல்லி எது அதிகமாக வருதோ அதுக்கு வந்து கொடுத்துருவாங்க, ஒரு பாலிசியை கொண்டு வந்துடுவாங்க. அதுதான் வந்து ரெஃபரண்டம். அதுக்கப்புறம் பிளெபிசைட்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஒரு லேண்டை வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னா பிரிக்கலாமா வேண்டாமா, ஸோ இது வந்து உங்களை ஒன்றாவே வைக்கலாமா இல்லை 2ஆக பிரிக்கலாமா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்டே திருப்பி கேட்பாங்க. அது வந்து பிளெபிசைட். இப்போ பிரெக்சிட்லலாம் வந்து எக்ஸிட் ஆகுது இல்லையா பிரிட்டன், ஸோ அது வந்து பிளெபிசைட் வச்சு கேட்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து பிளெபிசைட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ரீகால்னால் என்னென்னா இப்போ வந்து நான் தான் வந்து தேர்ந்தெடுத்து எம்பி எம்எல்ஏலாம் அனுப்புகிறேன். இப்போ வந்து அவங்க ஆட்சி வந்து சரியில்லை, எனக்கு பிடிக்கல. அப்படின்னா என்னென்னா பீப்புளாக எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா அவங்கள வந்து அவங்க பதவியிலேருந்து இப்போ 5 இயர்ஸ் அவங்க பதவினா 3ஆவது வருஷத்துலேயே அவங்கள கீழே இறக்கிடலாம். ஸோ அதுதான் வந்து ரீகால்னா அவங்களோட பதவியிலேருந்து அவங்க திருப்பி வந்து கீழே கூப்பிடுறது, அதுதான் ரீகால். ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு. இது வந்து ரிலேட்டட் டு டைரக்ட் டெமோக்ரஸி. அப்போ இன்டைரக்ட் டெமோக்ரஸினா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான். ஸோ என்னென்னா நம்ம போய் டைரெக்டாக வந்து போய் நிற்க மாட்டோம், நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் நம்ம அனுப்பிச்சுடுவோம். ஸோ நம்ம எப்படின்னா எம்பி எம்எல்ஏஸ்லாம் எலெக்ட் பண்ணி நம்மளுக்காக ஒர்க் பண்ண வைப்போம். ஸோ இதுதான் வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி. ஸோ இந்த டெமோக்ரஸிலே திருப்பி வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா பார்லிமெண்ட்ரி, பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸின்னு பிரிப்பாங்க. பார்லிமெண்ட்ரியில் வந்து நம்ம பார்லிமெண்ட் தான் வந்து அதிக பவர் இருக்குது பிரசிடெண்ட்டை விட. அப்போ பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸியில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டுக்கு அதிக பவர் பார்லிமெண்ட்டை விட. ஸோ இதுதான் வந்து அதுக்கான மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ என்னென்னா இந்தியா வந்து இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் பார்லிமெண்ட்ரி அண்ட் தென் பிரசிடென்ஷியலுக்கு யூஎஸ்ஏ வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து இந்த டெமோக்ரஸிலே திருப்பி வந்து இந்த ரிப்பப்ளிக் அப்படிங்கிற வேர்டு வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெமோக்ரஸி இருக்கு இல்லையா, இந்த டெமோக்ரஸியை வந்து மொனார்க்கின்னு பிரிப்பாங்க, அதுக்கப்புறம் பிரசிடென்ஷியல் டைப்பும் பிரிப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பப்ளிக்னு சொல்லுவாங்க இந்த பிரசிடென்ஷியலில். ஸோ இது இன்னும் புரிய வைக்கணும்னா என்னென்னா இந்த மொனார்க்கி இப்போ யூகேலாம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களும் தே ஆர் டைப் ஆஃப் டெமோக்ரஸி தான். ஆனால் அவங்களோட மொனார்க்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஹெரிடிட்ரியாக வருவாங்க. ஸோ அவங்களோட குழந்தை அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டாக வருவாங்க. ஆனால் அதுவே வந்து இதே டெமோக்ரஸியில் ரிப்பப்ளிக் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ஹெரிடிட்ரியெல்லாம் கிடையாது. ஸோ நம்ம ஓட் பண்ணி இன்டைரக்டாக ஓட் பண்ணி எலெக்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த டெமோக்ரஸிலே வந்து அவங்க எப்படி மொனார்க்கியாக வராங்க, நம்ம எப்படி ரிப்பப்ளிக்காக வரோம் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஆல் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து கடைசி பார்ட், இந்த ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டினா என்னென்னு பார்த்து ப்ரியாம்பிளை முடிச்சிருவோம். ஸோ இந்த ஜஸ்டிஸ் அப்படின்னா என்னென்னா ஜஸ்டிஸ் 3 வகைப்படும். என்னென்னா சோஷியல், எக்கனாமிக், அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், 3 ஜஸ்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம யார்கிட்ட இன்கார்பரேட் பண்ணிக்கிட்டோன்னா ரஷ்யன் ரெவல்யூஷன் 1917 நடந்தது இல்லையா, ரஷ்யன் ரெவல்யூஷன் பற்றி ஆல்ரெடி நான் டீட்டெயிலாக எடுத்திருக்கேன், கீழே வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஸோ என்ன விஷயம்னா இந்த ரஷ்யன் ரெவல்யூஷன்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம வந்து இந்த சோஷியல்,
சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் வந்து இன்கார்பரேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த சோஷியல் ஜஸ்டிஸ்னால் என்னென்னா ஒரு டிஸ்கிரிமினேஷனே இருக்காது, ஒரு நான் டிஸ்கிரிமினேட்ரி ஸ்டேட்டாக இருப்போம், அதுதான் வந்து சோஷியல். அதுக்கப்புறம் எக்கனாமிக் ஜஸ்டிஸ்னால் அதே காசு விஷயத்துல எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்லாம் வரதெல்லாம் வந்து எக்கனாமிக் ஜஸ்டிஸ். பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்னால் இந்த ஓட்டிங், கண்டஸ்டிங் இன் எலெக்ஷன்லாம் வந்து யாருக்கும் வந்து தடை பண்ணக்கூடாது, யார் வேணாலும் நிற்கலாம், நம்ம யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் ஓட் பண்ணலாம், இல்லை நம்மளே வந்து எலெக்ஷனில் நிற்கலாம். இதுதான் வந்து எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த சோஷியல் ஜஸ்டிஸையும் இந்த எக்கனாமிக் ஜஸ்டிஸையும் ஒன்றா சேர்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாற்றியும் கொடுக்கலாம் எக்ஸாமில். இந்த சோஷியலையும் பொலிட்டிக்கலையும் கம்பைன் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ்னு கொடுக்கலாம், தப்பு. ஸோ இந்த சோஷியலும் எக்கனாமிக் ஜஸ்டிஸையும் ஒன்றா சேர்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்டிஸ் அப்படிங்கிற கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து லிபர்ட்டி. லிபர்ட்டி வந்து ஆல்ரெடி யூபிஎஸ்சியில் ப்ரீவியஸாக கேட்டிருந்த ஒரு கொஸ்டின், அதனால் இதை கொஞ்சம் டீட்டெயிலாக கவனிங்க. ஸோ இந்த லிபர்ட்டி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. எப்படி வந்து நம்ம ஜஸ்டிஸ் வந்து ரஷ்யன் ரெவல்யூஷன்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்தோமோ அதே மாதிரி இந்த லிபர்ட்டியும் வந்து நம்ம யார்கிட்ட எடுத்தோம்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. ஸோ இந்த லிபர்ட்டிக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கும், என்னென்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரெயின்ட். லிபர்ட்டினா என்னென்னா உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் பண்ணிக்கலாம், எது வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம், ஆனால் ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு என்னென்ன லிபர்ட்டி கொடுத்துருக்கோ அதெல்லாமே வந்து நம்ம பண்ணலாம், யாருனாலையும் தடுக்க முடியாது. ஸோ இந்த லிபர்ட்டி அப்படிங்கிறது ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரெயின்னா என்னென்னா கவர்மெண்ட் வந்து பீப்புளை கண்ட்ரோல் பண்ணுறது, அது வந்து இருக்காது. ஸோ என்னென்னலாம் நம்மளுக்கு உரிமைகள் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லிபர்ட்டியோட எல்லா விஷயத்தையும் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து லிபர்ட்டி, ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரெயின்ட். இதுக்கு 2 டெஃபினேஷன் இருக்குது, ஒரு டெஃபினேஷன் பார்த்தாச்சு. இன்னொன்று என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டி டு டெவலப் ஹிஸ் ஆர் ஹர் கெரியர். இப்போ எக்ஸாமில் உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, லிபர்ட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரெயின்னு கொடுத்துருவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எல்லாருமே எழுதிடுவீங்க, ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரெயின்ட்டுங்கிறது. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டையும் கொடுப்பாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி டு டெவலப் ஹிஸ் ஆர் ஹர் கெரியர். உங்களுக்கு கொடுத்துருக்க ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு நீங்கள் எப்படி வேணாலும் லிபர்ட்டியாக என்ன பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம், எது வேணாலும் படிக்கலாம். ஸோ இதுதான் வந்து லிபர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷனும் நீங்கள் கரெக்ட் பண்ணணும். நீங்கள் ரெஸ்ட்ரெயின்ட்டை மட்டும் பார்த்துட்டு அது மட்டும் வருதுன்னு சொல்லி டிக் பண்ணிடாதீங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி டு டெவலப் ஹிஸ் ஆர் ஹர் கெரியரும் வரும். நெக்ஸ்ட் வந்து ஈக்குவாலிட்டிக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்குது, ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரிவிலேஜ். ஸோ ஒருத்தருக்கு வந்து ப்ரிவிலேஜ் கொடுத்து அவங்கள வந்துட்டு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கக்கூடாது. ஸோ வந்து அது இல்லாமல் இருந்தால் இது ஒரு ஈக்குவலான சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து என்னென்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரிவிலேஜஸ். ஸோ இந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே இருக்குது, ஆர்டிகல் 14, 15, 16, 17, 18. ஸோ இது அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், இதெல்லாம் வந்து இருக்குது இதில். நெக்ஸ்ட் வந்து இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் மட்டும்தான் அந்த ஈக்குவாலிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, டிபிஎஸ்பியில் ஆர்டிக்கல் 39 இருக்குது, என்னென்னா மென்னுக்கும் விமெனுக்கும் டிஸ்கிரிமினேஷன் பார்க்காம ஈக்குவல் பேயை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் 39 டிபிஎஸ்பியில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதர்ஹுட். ஸோ இதில் 3 கீவேர்ட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், என்னென்னா டிக்னிட்டி, யூனிட்டி, இன்டெகிரிட்டி. இது 3 சேர்ந்தால் தான் பிரதர்ஹுட். டிக்னிட்டினா உங்களோட டிக்னிட்டி நீங்களே காப்பாற்றிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா இருந்தால் தான் ஒரு பிரதர்ஹுட்டாக இருக்க முடியும். இன்டெகிரிட்டியும் வந்து ஒன்றா வந்து இருக்கிறது தான் வந்து இன்டெகிரிட்டி. ஸோ இந்த 3 வேர்டும் சேர்ந்தால் தான் வந்து ஃப்ரெட்டர்னிட்டி. ஸோ இந்த ஃப்ரெட்டர்னிட்டியை எங்கே பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் பேசியிருப்பாங்க. ஆர்டிகல் 51A பார்த்தீங்கன்னா விமென்காகவும், அதுக்கப்புறம் ஒன்றா வந்து எல்லாம் இருந்து செயல்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் வந்து சயின்டிஃபிக் டெம்பரை வந்து ஒன்றா நம்ம நாட்டுக்காக டெவலப் பண்ணணும், ஒன்றா சேர்ந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 51A சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து ஃப்ரெட்டர்னிட்டினா பிரதர்ஹுட்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்காமல் இந்த ஃப்ரெட்டர்னிட்டியோட கான்செப்ட் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்மளோட கான்ஸ்டியூஷன்லன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஈக்குவாலிட்டி வேறு எங்கே கொடுத்துருக்காங்க, நம்ம ப்ரியாம்பிளில் இருக்குது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்குது, டிபிஎஸ்பியில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து ரிலேட்டட் டு ப்ரியாம்பிள். ஸோ ப்ரியாம்பிளில் வந்து எல்லாமே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பாலிட்டியில் வேறு ஒரு டாப்பிக்கோட பார்க்கலாம். ஸோ கீழே கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா டெலிகிராம்க்கான லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்றைக்கும் நேற்று எடுத்த நோட்ஸ்க்கும் வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். அதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள், இல்லை இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.